அன்பு சொந்தங்களே, நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நீயடி எனக்கு பாகம் 29. ஜான்சியை பத்திரமா பார்த்துக்க தேனு என்றான். நேரமாகிவிட்டது என்று ஜாக்கிரதை சுகன் என கூறி வைத்துவிட்டாள். சந்தோஷத்தில் கலங்கிய கண்களுடன் மொபைலை ஆஃப் செய்ய மறந்து கீழே வந்தவனுக்கு ஞாபகப்படுத்துவது போல் அழைத்தது தேன்மொழிதான் என்றதும் புகைக்குள் பாறையின் மீது அமர்ந்து என்ன தேனி என்று கேட்டான். சொல்ல மறந்துட்டேன் சுகன், நாளைக்கு சேதுவுக்கு 11வது நாள் என்றார் கண்ணீர் ததும்பும் குரலில். சற்று முன் இருந்த சந்தோஷம் போய் துக்கம் வந்து இதயத்தை பிசைய ஞாபகம் இருக்கு தேனு என்றவன் சற்று நேர அமைதிக்கு பிறகு ஏதோ ஞாபகம் வந்தவனாக, தேனு நாளை சேதுக்கான சடங்கு வீட்டில் செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கு என்று கேட்க, ஆமாம் சுகன், 10 மணிக்கு ஐயர் வந்துடுவார் என்றாள் தேன்மொழி. வேணாம் தேனு, வீட்டில் செய்ய வேணாம். ஜான்சி இப்போ இருக்கிற நிலைமையில இதையெல்லாம் பார்த்தா அதிகமாக அழ ஆரம்பிச்சிடுவா. அதனால சேது காரியத்தை கம்மாக்கரையில் வச்சு செய்திட சொல்லு. அதே போல ஊர்ல யார் என்ன சொன்னாலும் சரி, ஜான்சிக்கு எந்த சடங்கும் செய்யக்கூடாது. சேது இருக்கும்போது அவ எப்படி இருந்தாலோ இனியும் அது போலவே இருக்கணும். இதுக்கு நீதான் தேனு பொறுப்பு. அம்மா கிட்டேயும் சொல்லிடு என்று அடுத்தடுத்து உத்தரவுகளை கூறினான். சரி சுகன், அப்புறம் இன்னொரு விஷயம் தேனு, நல்ல நாள் பார்த்து ஜான்சியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. டாக்டர் சொல்கிறபடி கவனிச்சு பார்த்துக்க சொல்லி அம்மாக்கிட்டையும் குணாக்கிட்டையும் சொல்லிடு. முக்கியமாக ஜான்சி இனி அழக்கூடாது. என் சேதுவோட குழந்தை சந்தோஷத்தில் உருவானது. அதே சந்தோஷத்தோடு இந்த உலகத்துக்கு வரட்டும். இனிமேல் யாரும் அவ முன்னாடி சேதுவை பற்றி பேசவே கூடாது. நான் இன்னொரு நாள் ஜான்சி கிட்ட பேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு மொபைலை அணைத்து எடுத்து வைத்தான். தலைக்கடை கைகளை மடித்து வைத்த படுத்தான். அம்மா சொன்னது போல் சேதுவே திரும்பவும் கிடைத்துவிட்ட சந்தோஷம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருந்தது. அவனது சந்தோஷத்தை கலைப்பது போல், ஏய் என்னாச்சுடா, ஜான்சி எங்கே இருக்கா என்று தேவி கோபமாக கேட்டதும் எழுந்து அவள் அருகே வந்து அமர்ந்தவன் சிறிது நேரம் அவள் முகத்தையே உற்று பார்த்தான். பிறகு திடீரென்று வாய்விட்டு சிரித்து, கடவுள் இருக்கார் டே, கடவுள் இருக்கார். சேது போனதும் ஆண்டவனுக்கு எங்க மேல அன்பே இல்லைன்னு ஆத்திரப்பட்டேன். ஆனா அவர் வேற வழியில இரக்கத்தை காட்டிட்டார் என்றவன் சட்டென்று குனிந்து தேவியின் முகத்தை தனது இரு கைகளில் ஏந்தி உறுத்து விழித்து, உன் அக்கா சேதுவுக்கு மனைவியா இருக்கக்கூடாதுன்னு சேதுவை அழிச்சிங்க. இப்போ உன் அக்கா ஜான்சி சேதுவோட குழந்தைக்கு அம்மா ஆகிட்டா என்றான். அவன் கைகளிலிருந்து தனது தலையை உதறி விடுவித்து கொண்டு, சிட், முட்டாள் முட்டாள் என்று கத்திய தேவி தோற்றுப்போன ஆத்திரத்துடன் சுகனை பார்த்து விழித்து, அது எப்படி வந்து பிறக்குது என்று சொல்லும் போதே சட்டென்று அவள் வாயை பொத்திய சுகன் கண்களில் வலி மின்ன, வேணாண்டி, தயவு செய்து அப்படி சொல்லாதே. அந்த குழந்தை கடவுளாய் பார்த்து எங்கள் துயரத்துக்கு கொடுத்த ஆறுதல். சும்மா வாய் வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாதே என்றான் கெஞ்சுதலாக. அவன் கையை விட அவன் கண்களில் தெரிந்த அந்த வலி அவள் வாயை அடைத்ததோ. தலையை திருப்பி கொண்டாள். ஆனாலும் ஏதாவது கூறி காயப்படுத்தியே ஆகணுமே. ஏளனமாக அவன் முகத்தை பார்த்து, குழந்தை பிறக்க போறதை பெரிய விஷயமா பேசுற, நாய் கூடத்தான் 4 குட்டி போடுது என்றாள் அலட்சியமாக. அவள் கூந்தலை பற்றி இழுத்த துடித்த கைகளை அடக்கி கொண்டு, உன் அக்காவை நாயோடு ஒப்பிட்டு பேசி நீயும் நாய்தான்னு சொல்லாம சொல்லிட்ட. ஆனா உனக்கு வேணும்னா இந்த குழந்தை பிறப்பு ஒரு சாதாரணமாக இருக்கலாம். எங்களுக்கு சரித்திரம்டி பெண்ணே, சரித்திரம். நல்லுவோட கௌரவத்தை மாற்றி அமைக்கப் போகும் சரித்திரம் என்றான் கர்ஜனையாக. பதில் பேசவில்லை தேவி. நெஞ்சுக்குள் ஆத்திரம் கனலாய் கனன்றது. எவ்வளவு முயன்றும் ஜான்சி வயிற்றில் சேதுவின் குழந்தை வந்துவிட்டதை எண்ணி ஆத்திரம் எல்லை மீறியது. அதுவும் தப்பிச்சு இந்த ராஸ்கல் வீட்டுக்கு வேற போயிருக்கா. இந்த அப்பா என்ன செய்யறான்னு தெரியலையே என்று பலவும் எண்ணியவளுக்கு மீண்டும் தப்பிக்கும் நோக்கம் தலை தூக்கியது. இம்முறை சற்று வித்தியாசமாக, எப்படி என்று தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாள். இரவு உணவை தயாரித்த சுகன் அவளுக்கு கொடுத்து தானும் உண்டான். தேவியின் பாதங்களுக்கு மீண்டும் மருந்திட்டு துணியால் மூடினான். பிறகு ராத்தல் விளக்கின் ஒளியை குறைத்துவிட்டு படுத்து கொண்டான். பெரும் அமைதியை கிழித்து கொண்டு, ஏய் என்ற தேவியின் குரல் ஒலிக்கவும் கண் விழித்து திரும்பி பார்த்தான். ஒன் பாத்ரூம் போகணும் என்றாள். அவன் முகத்தை பார்க்காமல் இருந்த மனநிலையில் அவரது முகத்திருப்பல் சுகனுக்கு மெல்லிய புன்னகையைத்தான் வரவழைத்தது. வந்த நிமிடத்தில் மறைந்தும் போனது. எழுந்து வந்து சங்கிலிகளை தளர்த்தி அவளை தூக்கி கொண்டு குகையை விட்டு வெளியே வந்து ஒரு பாறையின் மறைவில் போட்டு போய் தண்ணீர் எடுத்து வந்து வைத்தான். கால் நனையாம பார்த்துக்க என்றும் கூறி வேறு பக்கமாக திரும்பி நின்று கொண்டான். தண்ணீர் சொட்டும் சப்தம் நின்றதும் மீண்டும் வந்து தூக்கி கொண்டான்.
கவனமாக படுக்க வைத்து கம்பளியில் மூடிவிட்டு தனது இடத்துக்கு போய் படுத்து கொண்டான். அவள் உறங்கிவிட அவள் பக்கமாக திரும்பி படுத்த சுகன் உறங்கவே இல்லை. உண்மை நேசத்தைத்தான் புரிஞ்சுக்க முடியாம ஒரு உயிர் போக காரணமாகிட்டேன். ஆனால் கருவில் இருக்கும் குழந்தையை கூட இரக்கம் காட்டக்கூடாதென்று நினைக்கும் இப்படி ஒரு பெண்ணா? எல்லாவற்றிற்கும் பணத்தை அளவுகோலாக பயன்படுத்த கற்றுக் கொடுத்த நல்லுவின் வளர்ப்பை நினைத்து ஆத்திரமாக வந்தது. ஜான்சிக்கும் அவள் வயிற்று குழந்தைக்கும் சராசரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமே என்ற கவலையுடன் வெகுநேரம் உறங்காமல் கிடந்தான். காலையில் எழுந்ததுமே சேதுவின் இறுதி காரியம் இன்றுதான் என்ற ஞாபகம் வரவும் மௌனமாக ஓடைக்குச் சென்று தலைமுழுகிவிட்டு வந்தான். காலையில் கொஞ்சமாக சாதம் வடித்து அதை ஒரு இலையில் வைத்து பாறையின் மீது கொண்டு போய் பட்சிகளுக்கு வைத்துவிட்டு வந்தான். தேவி கண் விழித்ததும் இரு கால்களுக்கும் 2 பாலித்தீன் கவர்களால் சுற்றி தண்ணீர் படாத அளவுக்கு கவர் செய்தான். பிறகு தூக்கி வந்து கரித்தூள் கொடுத்தான். அவள் பல் தேய்த்ததும் பால் கலந்து கொடுத்தான். குளிக்கணும் என்று முனங்கலாக கூறியவளிடம் ஒரு அலுமினிய குவளையை கொடுத்துவிட்டு ஓடைக்கரைக்கு தூக்கிச் சென்று கரையோரம் கிடந்த கல்லில் உட்கார வைத்து கால்களை எடுத்து எதிரே இருந்து மற்றொரு கல்லில் சேர்த்து வைத்தான். அவள் கையில் இருந்த மக்கில் நீரை எடுத்து கொடுக்க, நீ போ, எனக்கு தெரியும் என்றாள். கடுமையாக உடனே அங்கிருந்து நகர்ந்து கொண்டான். குளித்து முடித்ததும் இங்கே வா என்று ஆத்திரமாக அழைத்தவளிடம் சென்று பார்வைகளை என்னவென்று கேட்டான். இப்போதுதான் கவனித்தான். தேவி ஈர உடையுடன் நின்றிருந்தாள். காலை தரையில் அழுத்தி வச்சு என்னால் ட்ரெஸ் மாற்றிக்க முடியல, கொஞ்சம் என்னை பிடிச்சுக்கோ என்றவளின் குரலில் வெறுமை. இவளிடம் உதவி கேட்கிறோமே என்ற கடுமை கொடுத்த வெறுமை. அவள் பின்னால் வந்தாள். சுகன் தன் மார்பில் அவளை சாய்த்து நிற்பதற்கு இடம் கொடுத்தான். ஆதரவாக அவன் மீது சாய்ந்து கொண்டு தனது டிஷர்ட்டை தலைவலியாக மாற்றிக்கொண்டு லாவாக உள்ளே இருந்த ஈர நைட்டியை அவிழ்த்து கால் வழியாக நழுவ விட்டாள். சுருண்டிருந்த அவளது டிஷர்ட்டை பின்புறத்திலிருந்து கீழே இழுத்து விட்டான் சுகன். வீட்டில் இரவு உடையாக அவள் அணியும் முழங்கால் வரையிலுமான காட்டன் பேண்டை குனிந்து அணிய முயன்றாள். கால்கள் தரையில் ஊன்ற முடியாமல் தடுமாறி அவளை மீண்டும் பாறையில் உட்கார வைத்து 2 கால்களையும் மெதுவாக தூக்கி பேண்டுக்குள் விட்டு முழங்கால் வரை ஏற்றிவிட்டு அவளை தூக்கி தன் மீது சாய்த்து கொண்டு இடுப்பு வரை ஏற்றி விட்டு கொண்டாள் தேவி. மீண்டும் தூக்கிச் சென்று வேறொரு பாறையில் உட்கார வைத்துவிட்டு வந்து அவளது உடைகளை நீரில் அலசி பிழிந்து தோளில் போட்டு கொண்டு வந்து தேவியை தூக்கி கொண்டு குகையை நோக்கி நடந்தான். உள்ளே சென்று படுக்க வைத்துவிட்டு வந்து தோளில் கிடந்த ஈர உடைகளை பாறையின் மீது காய வைத்தான். பிறகு தேவியின் கால்களுக்கு மறந்துட்டான். ஒரு வார்த்தை கூட பேசாத அவனது மௌனம் எரிச்சலை கொடுக்க, என்ன செத்துப்போனவனுக்காக இன்னைக்கு மௌன விரதமா என்று கேட்டவளுக்கு பதில் கூறாமல் அமைதியாக இருந்தான். மதியம் இவளுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு கத்தியுடன் காட்டுக்குள் சென்றவன் தலையில் சுமந்த விறகுகளோடு திரும்பி வந்தான். கூடவே கொஞ்சம் பழங்கள். இரவு உணவு கொண்டு வரும்போதுதான் கவனித்தாள் அவன் இன்று முழுவதும் உண்ணவில்லை என்று. ஹா, ஃப்ரெண்டுக்காக மௌன விரதம், உண்ணாவிரதம், என்னமா சீன் போடுறீங்கடா, தாங்க முடியல என்று ஏளனம் செய்தவளை அலட்சியப்படுத்திவிட்டு படுத்து கொண்டான். மறுநாள் காலை எழுந்தவுடன் அவளுக்கு எல்லாம் செய்தவனின் வலக்கையை அப்போதுதான் கவனித்தாள். சுகனின் வலது உள்ளகை துணியால் சுற்றப்பட்டு இருந்ததை. என்னாச்சு என்று கேட்டாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.